ஹாய், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு தமிழ்நாடு எக்கனாமிலையும் வரும், யூனிட் 9லேயும் வரும், ஜாகிரஃபிலையும் வரக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே கலந்த கலவை. இது ஒன்று படித்தாலே போதுமானது, மித்த 3 சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருது. ஒன்று வந்து மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டுருவாங்க, இல்லைன்னா டைரெக்டாகவும் கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா ரீசன்ஸ்ல வச்சு கேட்குறாங்க. இது வந்து இங்க இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கூட கேட்குறாங்க. ஸோ இது எல்லா விதமான கலவையிலுமே இந்த கொஸ்டின்ஸ் வருது. இது வந்து ஜென்ரலாகவும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபேக்சுவலாகவுமே படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான மலைகளை பத்தி பார்க்க போறோம். அப்சல்யூட்லி மலைகள் அப்படின்னாலே தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல 2 வகையான மலைகள் இருக்கு. ஓகேங்களா? அதுல முக்கியமா மெயினா ஒரு ஹைட் ரொம்ப ரொம்ப உயரம் அதிகமான ஒரு மலைகள், ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான மலைகள் எல்லாமே கொஞ்சம் மோஸ்ட்லி எங்க அமையும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் அமையும். அங்கதான் மலைகளோட எண்ணிக்கையுமே ஜாஸ்தி. ஸோ இது ஓவராலா பார்க்கலாம். பாருங்க, மாவட்டம் மலைகளுடைய பேர்கள். ஓகேங்களா? ஒண்ணு இப்போ ஒரு கோயம்புத்தூர் எடுங்க. கோயம்புத்தூர்ல என்னென்ன மலைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மருதமலை, வெள்ளியங்கிரி மலை, ஆனைமலை. இப்படி இருக்கா? இந்த 3 தான் இதோடைய ஆன்சர். கரெக்டா? இதுல எப்படி சொல்றது, பக்கத்துல இருக்க பழனி மலை ஆப்ஷன்ல கொடுத்துட்டு கோயம்புத்தூரில் இல்லாத மலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்ப புரியுதுங்களா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு? சோ இது ஈஸியா நினைக்காம கொஞ்சம் ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. கோயம்புத்தூர்ல என்னென்ன மலை இருக்கு அப்படின்னா மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை. அடுத்து தர்மபுரி, தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல் மலை. இந்த 3 மலை வந்து தர்மபுரியில இருக்கு. திண்டுக்கல்ல இருக்கிறது தான் பழனி மலை. ஓகேங்களா? ஈரோட்ல என்ன மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் மலை, சென்னி மலை. ஓகேங்களா? அடுத்து திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, இந்த வேலூர் திருப்பத்தூர், அந்த திருப்பத்தூர்ல என்ன இருக்குன்னா ஏலகிரி மலை. அப்ப ஏலகிரி எங்க இருக்கு அப்படின்னா திருப்பத்தூர். ஓகேங்களா? தென்காசி பொதிகை மலை, வேலூர் ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை அப்படின்ற மலைகள் 2மே வந்து வேலூர்ல இருக்கு. நாமக்கல்ல இருக்கிறது தான் கொல்லிமலை. ஓகேங்களா? கொல்லிமலை அப்படின்னா டக்கு நமக்கு ஈரோடு ஞாபகம் வரலாம் மேபி. சோ எந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா நாமக்கல் தான் கொல்லிமலை. ஓகேங்களா? அடுத்து சேலம்ல வந்து சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள். மலை கணக்குல வராத குன்றுகள். ஓகேங்களா? இது ஒரு ஃபேமஸான மலை. அதாவது மலைக்கு அடுத்தபடியான சிறிய சைஸ்ல இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா குன்றுகள் சொல்லுவோம். அது இந்த 3மே எங்க இருக்கு அப்படின்னா சேலம்ல. ஓகேங்களா? அடுத்து கள்ளக்குறிச்சியில இருக்கிறது என்ன கல்வராயன் மலை. காக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பள்ளிக்கு போறலா இது குண்டுலா. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை. விழுப்புரம் செஞ்சி மலை. விழுப்புரத்துல இருக்கிறதுல செஞ்சி கோட்டை சொல்லுவோம்ல, அந்த செஞ்சி மலை. ஓகேங்களா? அடுத்து பெரம்பலூர்ல இருக்கிறது பச்சை மலை. பெரம்பலூர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க பாருக்கா. சோ பெரம்பலூர் பச்சை மலை. கன்னியாகுமரி மருதுவாழ் மலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திருநெல்வேலி, அதுக்கு கீழே இருக்கிறது திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை. ஓகேங்களா? நீலகிரி நீலகிரி மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதுவாழ் மகேந்திரா 2மே வந்து மாலை ஸ்டார்ட் ஆகுதுல இருந்து கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து நீங்களே ஒரு ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வச்சு படிச்சாலுமே வந்து போதுமானது. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மலை தானே, நம்ம அப்சல்யூட்லி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மலைகள் தான். ஸோ பார்த்துக்கோங்க. இப்படிதாங்க கேட்பாங்க. ஒரு 3 கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் கேட்கலாம். இது வந்து கீழே எப்படி சொல்றது, காரணம் கூற்றுல வந்து எடுத்துக்காட்டா வந்து மருதமலை வச்சுக்கோங்களேன். மருதமலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்று. ஆனால் அது எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு காரணம் வந்து தப்பா கொடுத்துருக்கலாம், மேபி அதனுடைய காரணமா கூட கொடுத்துருக்கலாம். சோ காரணம் கூற்று 1, 2 தப்பு தவறு, இல்ல 1 கரெக்ட் 2வது தப்பு, இந்த மாதிரி குழப்பி கூட கேட்கலாம். எல்லாமே இதுனா இதுதான்ப்பா அப்படின்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.